ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிவிஎஸ் காமெடி கட்ஸ்லேருந்து நான் உங்கள் பூவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் லோனை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஹோம் லோனுங்கிறது வந்துட்டு இப்போ எடுக்காமல் யாருமே இல்லை. எல்லாருமே இப்போ ஹோம் லோன் யூஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடு கட்டுற முக்கால்வாசி எல்லாருமே ஹோம் லோன் யூஸ் பண்ணுறாங்க. ஹோம் லோன் முடிஞ்ச வரைக்கும் ஹோம் லோன் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்க அந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் லோன் எடுக்கிறது வந்து தப்பில்லை. ஆனால் ஹோம் லோன் எடுத்துகிட்டு அது வந்துட்டு டேர்ன் ஓவர் பீரியட்ஸ் வந்துட்டு இப்போது நம்ம மந்த்லி இன்கம் கம்மியாகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி வந்து மந்த்லி அடைக்கிற அமௌண்ட் கம்மியாகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி வந்துட்டு எல்லாருமே இந்த டேர்ன் ஓவர் பீரியட்ஸை வந்துட்டு அதிகம் பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர் பீரியட்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் அப்படி போடாமல் 10 இயர் 20 இயர் அப்படின்னு சொல்லி மந்த்லி கட்டுற அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு வேண்டி வந்துட்டு டேர்ன் ஓவர் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி டேர்ன் ஓவர் பீரியட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. இப்போது டேர்ன் ஓவர் பீரியட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா, ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, டேர்ன் ஓவர் பீரியட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 11% 12% அப்படின்னு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால எல்லோரும் முடிஞ்ச வர டேர்ன் ஓவர் பீரியட்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு 10 லேக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கட்டி முடிக்கிற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச வர மந்த்லி அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 10 லேக் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துட்டு ஒரு 8 லேக் பக்கம் கட்டிடுவோம். நம்ம கடைசியில் ஒரு 8 லேக் கட்டி முடிச்சுட்டு நம்ம முடிச்சிட்டோம், இன்னொரு 2 லேக் தான் இருக்குது, நம்ம அந்த 2 லேக்கை ஒட்டுக்க அடைச்சிடலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கட்டியிருக்க அந்த 8 லேக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கும். 2 லேக் மட்டும்தான் நம்ம இதில் வந்து அடைஞ்சிருக்கோம். அதனால நீங்கள் முடிஞ்ச வர டேர்ன் ஓவரை கம்மி பண்ணுங்கள். டேர்ன் ஓவர் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்துட்டு ஒரு 20,000 நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு 1 இயர் கழித்து மறுபடியும் ஒரு இஎம்ஐ சேர்த்து கட்டிட்டு வந்துடுறீங்கன்னா, அந்த 20,000 வந்துட்டு நமக்கு 12 மந்த் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணாமல் ஒரு 13 மந்த் 1 இயர்க்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா, நம்ம 5 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 5 லேக் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 4 லேக் வரைக்கும் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம இயர்லி ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் சேர்த்து கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். நீங்கள் அதை பேங்க்லேயே விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி என்னங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு மந்த்லி அமௌண்ட்டே கரெக்டாக கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏறிட்டே போகும். நம்ம வந்துட்டு முதல் எவ்வளோ அடைக்கிறோமோ அதை விட இன்ட்ரெஸ்ட்டு தான் எக்ஸ்ட்ரா அடைச்சிருப்போம். நீங்கள் முடிஞ்ச வர ஹோம் லோன் எடுக்காதீங்க. அப்படி சுச்சுவேஷன் வந்து ஹோம் லோன் எடுத்தால் தான் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டேர்ன் ஓவர் பீரியட்ஸை கம்மி பண்ணிடுங்க. டேர்ன் ஓவர் பீரியட்ஸ் கம்மியாச்சுனாலே நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். முடிஞ்ச வரை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.